கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே ஒரு வேத வார்த்தையை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1 வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இந்த வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆபிரகாமோட ஆதியோட அந்தமான எல்லா விஷயங்களும் தெரியாமல் இருக்கிற கிறிஸ்தவர்களே இருக்க முடியாது. ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி சொல்கிறாரு, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டுட்டு போன்னு சொல்கிறார் இல்லையா. இப்படி சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதாவது உங்கள் அப்பா அம்மாவை விட்டுட்டு உன் சொந்தத்தெல்லாம் விட்டுட்டு அப்படியே வெளியில் போ, நீ பேரண்ட்ஸோடலாம் கனெக்ஷன் இருக்கக்கூடாது, சொந்தத்தோட கனெக்ஷன் இருக்கக்கூடாது, அந்த எண்ணத்தில் அவர் சொல்லலை. அவர் ஏன் இந்த இடத்த விட்டு ரீலொகேட் பண்ண சொல்கிறாருன்னு சொன்னால் அதுக்கு காரணம் நிறைய இருக்குது. அவர் அந்த ஊரில் இருக்கும்போது விக்கிரக ஆராதனையில் சிலைகள் பண்ணிவிட்டு அந்த மாதிரியான ஊரில் இருக்கும்போது அவரோட மனசு ஃபுல்லாக அதில் தான் இருக்கும், ஜீவனுள்ள தேவனை நோக்கி இருக்காதுன்றதுனால அந்த மனநிலையிலேருந்து அந்த பாரம்பரியத்துலேருந்து அவர் விட்டுட்டு வெளியில் வரணுன்றதுக்காக தான் அவர் இதை சொன்னார். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எகிப்து தேசத்துலேருந்து ஜனங்களை ஆண்டவர் அடிமைத்தனத்துலேருந்து 430 வருஷம் அடிமையாக இருந்தாங்களே, அப்போ கூட்டிகிட்டு வரும்போது அந்த ஜனங்க வந்ததுக்கப்புறமா கூட நிறைய எகிப்தோட மென்டாலிட்டி தான் அவங்களுக்கு இருந்தது. திடீர்னு என்ன பண்ணுவாங்க, நாங்கள் அங்கேயே போயிருக்கலாமே, எதுக்கு நீங்கள் வண்ணாந்திரத்தில் என்ன கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு நிறைய நேரங்களில் அவங்களோட மனநிலை, அவங்களோட வாழ்க்கை தரம், அவங்களோட பழக்க வழக்கங்கள் எல்லாமே எகிப்திலேயே தான் இருந்தது. ஸோ ஆண்டவர் நம்மளை தனிமைப்படுத்தி கூட்டின்னு வந்து அவர் யாருன்னு காண்பிக்கணும்னா அவங்களோட பழைய சம்பிரதாயங்கள், பழைய பழக்க வழக்கங்கள் இதுலேருந்து வெளியில் வரணுன்றதுக்காக தான் ஆண்டவர் வர சொன்னதை தவிர அந்த இடம் முக்கியம் கிடையாது. உன்னோட பாரம்பரியங்கள், உன் சம்பிரதாயங்களை விட்டுட்டு நீ வரணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ரோமர் 12:2 இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இதுதான் சொல்கிறாரு. மனம் எப்படி புதிதாகும்னா, இப்போ 50 வயசு ஆச்சுன்னா எனக்கு சுகரு, உலகத்தில் எல்லாருக்கும் தானங்க வருது. 50 வயசு ஆச்சுன்னா அதெல்லாம் தானாக வரும். இதுதான் பழக்க வழக்கம், இதுதான் பழைய எகிப்தோட மென்டாலிட்டி. ஆனால் அப்படி கிடையாது. என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் என்ன அணுகாது, என்ன ஒன்றும் செய்யாது. நான் ஆண்டரோட பிள்ளை, ஆண்டோட ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கேன், எனக்கு வியாதி கிடையாது, எனக்கு பலவீனம் கிடையாது. உலகத்தில் எல்லாருக்கும் வரும், ஆனால் எனக்கு வராது. இதுதான் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நன்மையும் பூரணமான சித்தம் என்ன அறிந்து பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுன்னு இதை தான் சொல்கிறார். மனசு எப்படி புதிதாகணும்னு சொல்கிறாருன்னா, நீங்கள் உலகத்தில் எல்லாருக்கும் நடந்தால் எனக்கு நடக்கும், உலகத்தில் பிரச்சனை வந்தால் எனக்கும் வரும். ஆமாங்க, வீட்டுக்கு வீடு வாசப்படி எல்லாருக்கும் தானே, அப்படி சொல்லாதீங்க. நீங்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள், நாம் ஆண்டவரோட பிள்ளைகள், நம்ம புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை நம்ம கொடுத்துருக்கிறாரு. எனக்கு வியாதி வராது, எனக்கு பலவீனம் கிடையாது, இந்த உலகத்தில் எனக்கு எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் ஆண்டவரை அணுகும்போது கண்டிப்பாக உங்கள் இருதயம் மாற்றப்பட்டிருக்கும்னு சொல்கிறார். அதனால தான் சொல்கிறார், பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம்னா பிரபஞ்சத்தில் இருக்கிறவங்க, ஜனங்கள் இருக்கிறவங்க எல்லாரோட மனநிலை எப்படி இருக்கோ அப்படி நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். அதனால தான் பிலிப்பியர் 4:19 பார்த்தீங்கன்னா, இந்த தேவன் தன்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையிலே நிறைவாக்குவார். எனக்கு குறைவுன்னு நான் சொல்ல மாட்டேன். கர்த்தர் என்ன மகிமையாக்கி இருக்கிறாரு, நிறைவாக்குவார். நான் கடனோடு இருக்க மாட்டேன். நான் நிஜமாக கடனில் இப்போ இருந்தாலும் நான் அன்றைக்கு ஜாதிகளுக்கு கடன் கொடுக்குறபடி கர்த்தர் என்னை மாற்றுவார். இந்த மனநிலை தான் ஆண்டவர் சொல்கிறார். அதுதான் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாகன்னு சொல்லலாம். அவரோட சித்தம் என்ன? இப்போ பேதுருவோட போட்டில், அதாவது மீன் பிடிக்க போனார், ஒரு மீன் கூட அகப்படலை, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் திரும்பி போய் வலது பக்கமாக வலையை போடுங்கள்னு சொல்லும்போது திரளான மீன்களை பிடிச்சாங்க. அவருக்கு தேவை போட்டு கிழியிற அளவுக்கு மீன்கள் வேணுமா அப்படின்னு கேட்டது அவன் ஒன்றும் கேட்கல. பட் அவனுக்கு அட்லீஸ்ட் அன்றைக்கி டேவாவது அவனுக்கு ஃபுல்லாகணும், ஏதானு ஒன்று கிடைக்கணும். ஆனால் வலை கிழிகிற மாதிரி, அதுதான் தேவனுடைய சித்தம். ஏதோ நீங்கள் ஒன்று கேட்டிங்கன்னா போனால் போகிறது, ஒன்றுன்னா 2 கொடுக்குறேன்ப்பா அப்படி இல்லை. ஒன்று கேட்டிங்கன்னா 1000 கொடுக்குற தெய்வம், அதுதான் அவருடைய சித்தம். அதனால தான் சொல்கிறேன், 5 அப்போ 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தார். அப்போ எல்லோரும் போஷித்து சாப்பிட்டு முடிச்சார். எதுக்கு மீதம் வரணும்? மீதி எதுக்கு எடுக்கணும்? அப்பப்போ அவர் எப்போ அண்ணாந்து வானத்தை பார்த்து அதை அப்பத்தை ஆசீர்வதிச்சாலும் வரப்போகிறது, மிச்சம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவர் அள்ளி கொடுக்கிறவர், மீதம் எடுக்க வைக்கிறவர். இவ்வளோ வேணுமா, சரி இது தேவையாப்பா உனக்கு, அவசியமா பார்த்துக்கோ, உன் தகுதி என்ன, உன் தராதரம் என்ன, இப்படி பார்க்குறவர் இல்லை. ஆசீர்வதிக்கிற தகப்பனவர். அதை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட பழைய பாரம்பரியங்கள், பழைய வாழ்க்கை தரம்,
பழைய சொந்தங்கள், பழைய எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில் வர சொல்கிறதுக்கு காரணமே அவர் யாருன்னு புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் வெளியே வர சொல்லி சொல்கிறார். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன அறிக்கை பண்ணுறீங்களோ, என்ன நம்புறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். டிஎல் ஆஸ்பான்னு ஒரு ஊழியக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களோட சூழ்நிலை ஒன்று சொல்லும், ஆண்டவர் வார்த்தை ஒன்று சொல்லும், ரெண்டுமே நடக்காது. ஆனால் உங்கள் வாயில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எதை நம்புறீங்களோ அதுதான் நடக்கும்னு சொல்லுவார். உண்மைதான். சூழ்நிலை வந்து சொல்கிறது, எனக்கு வியாதி, எனக்கு பலவீனம், எனக்கு கடன், எனக்கு பிரச்சனை. ஆண்டவர் வார்த்தை சொல்கிறது, நீ அநேக சாதிகள் கடன் கொடுப்பாய், உன்னோட எல்லா வியாதிகளையும் நான் சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டேன். ரெண்டுமே நடக்க போகிறது இல்லை. நீங்கள் என்ன நம்புறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும்னு சொன்னார்ல. உண்மை அது. நீங்கள் என்ன அறிக்கை பண்ணுறாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீங்க, கர்த்தர் என்ன வாளாக்காமல் தலையாக்குவார். எனக்கு எந்த பிரச்சனைகள் உலகத்தில் வந்தாலும் அதை என்னால் சாதிக்க முடியும், ஜெயிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு அது நடக்கும். இல்லைங்க எல்லார் மாதிரி தான் நானும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு அது நடக்கும். அதனால தான் நம்மளுக்கு ரோமர் 10:10, 9:10 இந்த 2 வசனங்களை சொல்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாயினால் அறிக்கை செய்து தேவன் மரித்தோர் எழுப்பின இருதயத்தில் விசுவாசிச்சிங்கன்னா ரட்சிக்கப்படுவீங்களா. அப்போ ரட்சிப்பே வந்து அறிக்கை செய்கிறதுனால. அறிக்கைனா ஏதோ மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது இல்லை. அது உங்கள் இருதயத்தின் நிறைவுனால் அந்த வாய் பேசணும். அப்படி பேசும்போது உங்களுக்கு உண்மையிலேயே 10:10 சொல்லுகிறது ரோமர், நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஸோ நீங்கள் என்ன அறிக்கை பண்ணுறீங்க, உங்கள் இருதயத்தில் என்ன இருக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்கும், ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி வரைக்கும் இருதயத்தில் வேறு ஈவில் ஸ்பிரிட் ஆளுகை செஞ்சது. எப்போ ரட்சிக்கப்பட்டோமோ அப்போது பரிசுத்த ஆவியானவரோ நம்மளோட ஆவியை ஒன்றா சேர்ந்து நம்மளை ஆளுகை நடத்துகிறாங்க, அவங்க தான் ஆள்றாங்க நம்மளை அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வருமானால் கண்டிப்பாக நீங்கள் தப்பான வார்த்தைகளோ நெகட்டிவ் கன்ஃபெஷன்ஸோ, எனக்கு நடக்க போகிறதில்ல, என்ன நடக்க போதோ, இப்படிலாம் நம்ம பேசவே மாட்டோம். அதனால தான் அவர் சொல்கிறாரு, மனம் புதிதாகணும். அந்த வார்த்தைக்கு அடையாளமே இந்த உலகத்துக்கு வேஷம் மொத்த வேஷம் பண்ணாமல் எனக்கு ஆண்டவர் ஐஸ்வர்யத்தையும் நன்மையும் தருவார். 112ஆம் சங்கீதம் 3வது வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். அப்போது நான் நீதிமான், கர்த்தத்தால் ஆண்டவர் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறேன். அப்போ ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில் தங்கும். அதுக்கு நான் என்ன பண்ணணும், எதுவுமே பண்ண வேணாம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தா போதும். கண்டிப்பாக விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும்னு எழுதியிருக்கு. 2வது அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லா ஆசீர்வாதங்களும் என்னை சேரும் என்கிற ஒரு மனநிலையோடு ஆண்டவர்கிட்ட வந்தோமானால் இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்கு ஆமென்றும் ஆமென் என்றும் எழுதியிருக்கிறது, நமக்கு பலிக்கும். இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் உங்களுக்கு. அதனால் நீங்கள் ஆபிரகாமோட வாக்கு தத்தங்கள் என்னென்ன கொடுத்துருக்காரோ அதை அத்தனையுமே நீங்கள் எடுத்து ஒவ்வொரு வாசிக்கும் போது அறிக்கை பண்ணுங்கள், இது என்னுடையது, எனக்கு சொந்தம், நான் ஆபிரகாமின் சந்ததி. அதனால தான் கிறிஸ்துவின் மூலமாக நான் புறஜாதிகளோட, அதனால தான் அதாவது கலாத்தியர் 3:29 சொல்கிறார்ல, ஆபிரகாமோட சந்ததி கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நானும் அப்படின்றத நான் அங்கீகரித்து நான் ஒத்துக்கும் போது கண்டிப்பாகவே நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமான நாளை இருக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன்.